ஆக மூளைக்கு உள்ளாக சென்று நம்மளால இந்த முத்திரையை உடைக்க முடியவே முடியாது. ஆக மூளைக்குள்ளாக செல்லக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ், சில செயல்களை வைத்து நாம் இந்த முத்திரையை உடைக்க முடியும். அதாவது கடவுள் மீது நாம் விசுவாசம் வைக்கிறோம் அல்லது நம்பிக்கை வைக்கிறோம். இந்த விசுவாசம் என்பது அதாவது ஒரு செயலை குறிப்பிடுறதான ஒரு சொல்லாக இருக்கிறது. ஒருவர் ஒரு கடவுளை விசுவாசிக்கிறார் என்று சொன்னால் அந்த விசுவாசம் என்பது ஒரு செயல். அந்த செயல் நம்முடைய மூளையிலே நடக்குகிற செயல். அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்க வேண்டும், ஒரு முடிவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது செயல் என்று சொல்ல முடியும், ஃபங்க்ஷன் என்று நம்மளால சொல்ல முடியும். ஆக கடவுளை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். அது 30%, 60%, 90%, கடைசியில் 100% நாம் கடவுளை அறிகிற அறிவில் வளர்ந்து விட்டால் இந்த முத்திரையானது, நம்மளுடைய மூளையிலே போடப்பட்டிருக்கிற முத்திரையானது உடைக்கப்படும். அப்படி மூளையிலே போட்டிருக்கிற இந்த முத்திரை உடைக்கப்பட்டால் நம்முடைய ஆவி அல்லது ஆத்துமா என்பது நம்முடைய உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். அது மிகவும் அபாயகரமான ஒரு செயல். ஏனென்று கேட்டால் அது நாம் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால் இதை மிகவும் எச்சரிக்கையோடு நாம் கையாள வேண்டும் அல்லது மிகவும் எச்சரிக்கையோடு இந்த செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆக இந்த கடவுளை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து 100% வந்துவிட்டால் இந்த முத்திரையானது உடைக்கப்படும். இப்படி இந்த மூளையில் போடப்பட்டிருக்கிற இந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டால் நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆவி அல்லது ஆத்மா அது வெளியே போய்விடும். அது வெளியே போனால்தான் வெளியே இருக்கிற கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆத்மா, கடவுளுடைய மனசு அல்லது கடவுளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய உடலுக்குள்ளாக வர முடியும். அப்படி வந்தால் கடவுளுடைய ஆவியானவர் அல்லது கடவுளுடைய மனசு அல்லது கடவுளுடைய இந்த கண்ணுக்கு தெரியாத கான்சியஸ்னஸ் இவைகள் மீண்டுமாக மூளைக்கு சென்றடையும். மூளைக்கு சென்றதற்கு பிற்பாடு கடவுளே திருப்பியும் முத்திரை போட்டு நம்மளுடைய அறிவு திறனை அவர் அதிகமாக்கி விடுவார். அதற்கு பிற்பாடு தான் நமக்கு கடவுளை பற்றி அறிகிற அறிவு முழுமையாக நமக்கு தெரியும். ஆக